நாங்க வந்து வெற்றிமாறன் சார பார்க்கும்போது ரொம்ப ரக்கடா இருக்காரு மேம். வேலையில இருக்கும்போது அப்படி இருக்க மாட்டாரு. ஓகே. அவருக்கு என்னவாவது பிடிக்காம ஒண்ணு நடக்கல, அப்ப மட்டும் தான் அப்படி இருப்பாரு. வேலையில இருக்கும்போது ஹாப்பி உண்டு. வெற்றிமாறன் சார் உங்க லைஃப்ல வந்து ஒரு வேளை உங்க லைஃப்ல வரலனா நீங்க எப்படி மேம் இருந்திருப்பீங்க? அவர் வரலன்னா வேற யாராவது வந்திருப்பாங்க. அது கரெக்ட். இந்த வெற்றிமாறன் சார் வந்து ஒரு ஈவென்ட்ல வந்து திடீர்னு வந்து சிரிச்சிருப்பாரு, திடீர்னு கோவப்பட்டது ஒரு டெம்ப்ளேட்டா ஒன்று மாறி இருக்கும்ல. ஒரு அன்னியன் ஒரு பூக்கி ஃபேஸ் அந்த ஒரு டெம்ப்ளேட்டா வந்துச்சு ரீசெண்டா. அது ட்ரெண்டும் ஆச்சு. ஆல் ஐ ஃபெல்ட் வாஸ் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்திருக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது எனக்கு விடுதலை பார்ட் 1. விசாரணை பார்க்கும்போது நான் ரொம்ப சின்னதாக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த வயலன்ஸ்லாம் பயமா தான் இருந்துச்சு. ஆமாம், என்ன கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க, பயமாக இருந்துச்சு ரொம்ப வயலன்ஸ். நீங்க கேட்டிருக்கீங்களா ஏன்பா வந்து இப்படி படம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் ஜாலியா ஒரு ரொமான்டிக் ஜானர்ல ஒரு படம் எழுத மாட்டீங்க நீங்க கேட்டிருக்கீங்களா? அவருக்கும் ஆசைதான் பண்ணணும்னா வரணும்ல. ஸோ ப்ரோக் நேர்களுக்கு வணக்கம். நாங்க விஜே ஷாரன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட வைஃப் ஆர்த்தி வெற்றிமாறன் இருக்காங்க. வணக்கம் மேம். அங்க அழகான டாக்டரும் இருக்காங்க, பூந்தென்றல். வணக்கம். ஸோ நாங்க வந்து வெற்றிமாறன் சாரை பார்க்கும்போது ரொம்ப ரக்கடா இருக்காரு மேம். ஆனா வந்து அவர் சிரிச்சா அவ்வளோ கியூட்டா இருக்கு. ஸோ நீங்க தான் அந்த ஃபுல் பிக்சரையும் பார்ப்பீங்க. வெளியில அவர் எப்படி இருப்பார்ன்றதும் உங்களுக்கும் நல்லா தெரியும், வீட்டுக்குள்ள அவர் எப்படி இருப்பாரு உங்களை விட பெட்டர் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த டிஃப்ரென்ஸ்? வெளியில வேலையில இருக்கும்போது கொஞ்சம் ரக்கடா அப்படி கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதும், வீட்டில் வந்து ஜாலியாக அப்படி சிரிச்சிட்டு இருக்கும், நீங்க டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வேலையில இருக்கும்போது அப்படி இருக்க மாட்டாரு. ஓகே. அவருக்கு என்னவாவது பிடிக்காம ஒண்ணு நடக்கல, அப்ப மட்டும் தான் அப்படி இருப்பாரு. வேலையில இருக்கும்போது ஹாப்பி உண்டு. ஹாப்பி தான். ஆர் நம்ம ஒண்ணு கேட்க போவோம்ல, அது வந்து அதுக்கு அவர் இஷ்டம் இருக்காதுல்ல, அந்த நேரம் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டா நம்ம ரொம்ப கேட்க மாட்டோம்ல. அது ஒரு டெக்னிக். அப்போ ரியாலிட்டி கிடையாது, டெக்னிக். கொஞ்சம் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்க மாதிரி வச்சா நம்ம கொஞ்சம் தான் கேட்போம், ரொம்ப கேட்க மாட்டோம். இல்லை கொஞ்சம் பயந்துட்டு சரி ஓகேன்னு வந்துருவோம். ஸோ எனக்கு தெரியும் அவர் எப்போ வந்து அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே ஏதாவது காரியம் ஆகுனா அப்படி மூட் செக் பண்ணுங்க, அவர் நல்ல மூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ ஃபர்ஸ்ட் உங்களை தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல கொண்டு போய் வைக்கணும். சார் நல்ல மூட்ல இருக்கு, இப்போ போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம். இல்லை ரெட்சிக்ல இப்போ நீங்க ரிவர்ஸ்ல போங்க. இல்லை அவருக்கு என்ன எதை பிடிக்கும் எதை பிடிக்காது, எதை கேட்டா பிடிக்கும், அது தட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். மற்றபடி ஐ திங்க் நான் பார்க்கும்போதெல்லாம் பசங்க கிட்ட கேட்கும்போது அதர்வைஸ் இஸ் கூல் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ஆல்சோ. வெரி நைஸ். திட்டுவாரு, அதெல்லாம் இருக்கும். பட் அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அங்க ஆகி இப்பெல்லாம் அப்படி இல்லை. உங்க லைஃப்ல வந்து லைக் வெற்றிமாறன் சார் வந்து வந்த விதமும் சரி, நீங்க அவர் கூட டிராவல் பண்றதும் ரொம்ப ரொம்பவே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க லவ் பண்ண கதையை நாங்க நிறைய இதுல இன்டர்வியூஸ்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. வெற்றிமாறன் சார் உங்க லைஃப்ல வந்து ஒரு வேளை உங்க லைஃப்ல வரலனா நீங்க எப்படி மேம் இருந்திருப்பீங்க? அவர் வரலன்னா வேற யாராவது வந்திருப்பாங்க. அது கரெக்ட் தானே, வந்திருப்பாங்க. பட் என் லைஃப் ஸ்டில் இப்படியே தான் இருந்திருக்கும். இப்படியே தான் இருந்திருக்கு, ஜாலியா தான் இருந்திருக்கு. இட்ஸ் மை லைஃப், மை லைஃப் மை ரூல்ஸ் தான். மை ரூல்ஸ் அப்படி இல்லை, இட்ஸ் மை லைஃப் மை ஜர்னி. ஸோ இப் அவர் இல்லைனாலும் அந்த இடத்துல somebody else would have been there. பட் என்னோட ஜர்னி என்னோடதா தான் இருந்திருக்கும். ஓகே. ஸோ whatever I went through today, I would have gone through. It's just that the other person is different. அவ்வளவுதான். Ma'am, like how important do you think is choosing the right partner? Because ஒரு பார்ட்னர்ல இருந்து you are going to become parents one day or someday. அப்படி இருக்கும்போது choosing the right partner அப்படின்ற கிரைட்டீரியா இருக்குல்ல. நீங்க ரெண்டு பேருமே ஒரு வேற இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, if your love is gonna be a barrier for your career or for your life, அது பண்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு உங்களுக்கு கூட இருக்க அந்த எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை அதெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு டாக்டருக்கு சொல்லி தருவீங்க? இப்போல்லாம் ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு வாழ்க்கையில் நிற்க நாள் சூஸ் பண்ணணும்னு வரும்போது தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஷுட் செக் ஆர் கோரிலேட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுவேன்னா லைக் சி I only tell one thing. When you choose your partner, when you feel you like somebody, don't see அவங்க உங்ககிட்ட எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணாத, அவங்க மற்றவங்க கிட்ட எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணு. ஓகே, பிகாஸ் ஒன்றை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து they'll only show it the best to you. ஸோ அது வந்து அதில் ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, அது புதுசாக ஒன்றும் இல்லை. ஸோ always see how they are with other people
பிகாஸ் அது வந்து சொல்லும் நமக்கு உண்மையிலே அவங்க என்ன மாதிரியான பர்சன், அவங்க மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. மற்றவங்கன்னா நாட் ஜஸ்ட் த ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையுமே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதில் தான் யூ வில் நோ தேர் ரியல் கேரக்டர் ஆர் ரியல் நேச்சர் ஆஃப் தட் பர்சன். அதை வச்சுட்டு யூ ஷுட் சூஸ். அண்ட் when you ask how do you choose அப்படின்னா, see with the given conditions and situations and surrounding whatever experience, exposure, whatever we have, and we like somebody for the moment, if that is the right person, we so long as it does not harm anybody. Okay, you like someone and you want to live with that person அப்படின்னா, I'm not talking about parents being against. அது வேற விஷயம். அது வந்து there are so many reasons why they are. But அதை தாண்டி if that is a very pure love and you like that person and this love is not going to hurt anybody else அப்படின்னா, go ahead with that. அவ்வளோதான். ஸோ the person நல்ல பையனா இல்லை நல்ல பொண்ணா, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்புனால யாருக்கும் எந்த ஒரு ஹர்ட்டும் வராது அப்படின்னா then you can go ahead with that. ஸோ அவ்வளோதான் நம்ம யோசிக்கணும். ரொம்ப யோசிக்க வேண்டிய, ரொம்பலாம் வந்து லிஸ்ட் போட்டு இவன் எப்படி இருக்கானா அப்படிலாம் பண்ணவும் முடியாது. அண்ட் த அதர் திங் இஸ் பீப்புள் இவால்வ், பீப்புள் சேஞ்ச். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகும்போது லைஃப்பில் மாற்றங்கள் வரும், பல விஷயங்கள் வரும். நம்மளே அப்படி தானே, ஆஸ் வி க்ரோ வி சேஞ்ச், வி சம்டைம்ஸ் டூ த ரைட் திங், வி சம்டைம்ஸ் டூ த ராங் திங் ஆல்சோ. அதனால் தெர் இஸ் நோ, நம்ம சூஸ் பண்ணும்போது எப்படி இருக்காங்க அதில் இதெல்லாம் பார்த்துட்டு, சின்ன விஷயம் 2 விஷயம் தான், இதை பார்த்துட்டு போதும். ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. இப்போ வெற்றிமாறன் சாருடைய ஃபிலிம்ஸை பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே வந்து ரொம்ப ரூட்டடாக இருக்கும். எல்லா ஃபிலிம்ஸும் வந்து கமர்ஷியலாகவும் ரொம்ப சக்ஸஸ் பார்த்த ஃபிலிம்ஸ் தான் எல்லாருமே, எல்லா படங்களுமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து லைக் சம்டைம்ஸ் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க டென்ஷன் வீட்டுக்கு ட்ராவல் ஆகுமா மேம்? இல்லை, அதெல்லாம் இல்லை. வீட்டுக்கு வந்தால் சில் ஆகிடுவார். அந்த ஒர்க் வந்து அங்கே அப்படியே கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். கட்டெல்லாம் பண்ண மாட்டாரு, பட் he knows how to handle, like he will not show it on us, any of us. இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கும்போது லைக் ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, லைக் வந்து வெற்றி சார் வந்து இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு விஷயத்த வந்து ஆக்டர்ஸ்க்கு கன்வே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மெய் மறந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கூஸ்பம் மொமெண்ட் எதாவது இருக்கும்ல? ஆமாம், நாங்கள் நிறைய போவோம். ஹீல் எக்ஸ்பிளைன். பசங்களுக்குலாம் எஸ்பெஷலி அந்த விடுதலைலாம் அந்த கன் வச்சுட்டு ஷூட்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ என் பையன் வந்து அந்த கன்னை வச்சுலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய கன்னாக வாங்குவான். ஸோ ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங் இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதை காட்டினாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த மலையிலலாம் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ், அதெல்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு 2 பேருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படி இந்த ஷார்ட் வைப்பாங்க, வைப்போம், அதெல்லாம் நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றிமாறன் சார் வந்து ஒரு ஈவெண்ட்ல வந்து திடீர்னு வந்து சிரிச்சிருப்பாரு, திடீர்னு கோவப்பட்டது ஒரு டெம்ப்ளேட்டா அவனை மாறி இருக்கும். அதை பார்த்துப்ப நீங்க என்ன ஆனஸ்டா ஃபீல் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு அன்னியன், ஒரு பூக்கி ஃபேஸ், அந்த ஒரு டெம்ப்ளேட்டா வந்துச்சு ரீசெண்டா, அது ட்ரெண்டும் ஆச்சு. ஆமாம்மா, ஆச்சுதான். ஆல் ஐ ஃபெல்ட் வாஸ் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்திருக்கலாம், அப்படிதான் நினச்சேன் நான். Especially when it is not a positive thing, if it's a negative thing especially. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே காட்டியிருக்க வேண்டாம் அப்படிதான் தோணுச்சு. ஹாப்பியானா இட்ஸ் ஓகே தானே, தட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஆல் ரைட். பட் when it is negative, only thing I thought was அது அந்த ஃபோரமில் அது அப்படி வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். யூனோ, need not have been so reactive. யூஸ்வலாக எல்லாரும் அவர் ரொம்ப கோவப்படுவார், மெயினாக பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரியாக்டிவ் மொமெண்ட்ரி வேர்ட்ஸ். ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் இட், ஐம் ஜஸ்ட் சேயிங். அது அப்படி சொல்லிடுவார். அந்த நேரத்தில் அந்த ரியாக்டிவாக கோவப்பட்டுருவார். பட் வித்தின் ஹிம்செல்ஃப் அவருக்கு வந்து ஹி டஸ் நாட் லைக் டு ஹர்ட் எனிபடி. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு டேடியோட ஃபிலிம்ஸ் நிறைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கும் நிறைய இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு வெற்றி சாருடைய ஃபர்ஸ்ட் எழுத்து வி இருக்குல்ல, அவருடைய படங்களை வி வச்சிருக்க படங்கள் ஒரு சிலர் சொல்கிறேன். நீங்கள் ரேங்க் பண்ணணும், அதில் ஒரு 4 இருக்கும், அதை நீங்கள் ரேங்க் பண்ணணும். எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபேவரட், செகண்ட் ஃபேவரட், தேர்ட் போலாமா? ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் நான் சொல்லிடுறேன். வடசென்னை, விடுதலை, விசாரணை, ஆர் விடுதலை 2. எனக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது எனக்கு விடுதலை பார்ட் 1. ஓகே. எனக்கு வடசென்னை, விடுதலை 2,
விசாரணை பார்க்கும்போது நான் ரொம்ப சின்னதா இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த வயலன்ஸ்லாம் பயமா தான் இருந்துச்சு. ஆமா. அதனால அப்ப இருந்த அதுதான் இன்னும் ஞாபகத்துல இன்னும் இருக்கு ஞாபகம் போல. இருக்கு எனக்கு. So, மேம் அதை பார்த்து எல்லாருக்கும் அப்படிதான் ma'am இருக்கும். கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அது. ஆமா. ஏன்னா கஷ்டமா இருந்துச்சு பார்க்க. பயமா இருந்துச்சு ரொம்ப வயலன்ஸ். ஸோ அதனால ஓகே. நெக்ஸ்ட் மேம் நீங்க. விடுதலை 2 ஆக்சுவலா 2. யா ஓகே. பிகாஸ் ஐ ஃபீல் அரசியல் அதெல்லாம் வந்துட்டு கமர்ஷியலாக இவ்வளோ பெஸ்ட்டாக இட் இஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள் டு மேக் அ ஃபில்ம் யூனோ வித் த ஸ்டோரி அண்ட் ஆல்சோ லைக் த இதுவே வந்து நிறைய பேர் தேசட் கொஞ்சம் ரொம்ப கான்வர்சேஷனாக இருக்கே அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இதை விட பெஸ்ட்டாக ஒருத்தரால் அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி தேர் ஆர் பட் சோஃபார் வரல அப்படி விட சொல்லிக்கலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தென் விசாரணை எஸ் பிகாஸ் யூனோ that's the first film that went out நிறைய ரெக்கக்னிஷன் ஓவர்சீஸ்ல. ஆமாம் ஓவர்சீஸில். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் when it was announced like we were together I could see how he was very happy, very very happy. அந்த அது அப்படியே கண்ணில் நிற்குது அந்த அந்த டைம். யா ஐ லைக் தேட். தென் விடுதலை 1 and then வடச்சென்னை லாஸ்ட். ஓகே காட். ஓகே சாரோடைய ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக ரொம்ப ரியலாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இல்லை ரொம்ப இந்த மாதிரி இந்த டீனேஜ் லைக் வந்து பிலோ டீனேஜ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தா சம்டைம்ஸ் பயப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கே சம்டைம்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஒரு சில சீன்ஸ்லாம். அப்படி இருக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஏன்பா வந்து இப்படி படம் எடுக்கிறீங்க, கொஞ்சம் ஜாலியாக ஒரு ரொமான்டிக் ஜானர் ஒரு படம் எழுத மாட்டீங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நிறைய ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாருமே கேட்டிருக்கீங்க. இப்போ பசங்க பார்க்குற மாதிரி ஒரு படம் கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இப்படி ஆமா கேட்டிருக்கோம். பசங்க பார்க்குற மாதிரி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சிரிப்பாரு. அவருக்கும் ஆசை தான் பண்ணணும்னா வரணும்ல. நீங்க அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க, வீட்லயும் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எதாவது டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுமா? அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற மாதிரி இருக்காங்க, ஏன்னா ஜென்ரலா சொல்லுவாங்கல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, ஒரு மாதிரி வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாரு, அப்புறம் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. வீட்ல எங்க கூட இருக்கும்போது டிஃப்ரெண்டா இருப்பாரு, கொஞ்சம் ஜாலியா. ஆமா. ஸோ இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜோவியலாக சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.